பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் நியாயாதிபதிகள் புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 16 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் கிருபை பாராட்டுவாராக. 13வது அதிகாரத்திலே சிம்சோனின் பிறப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கிமு 1200 ஆண்டிலே கிரேத்தா தீவிலிருந்து பெலிஸ்தர்கள் திரள் கூட்டமாக இடம்பெயர்ந்து கானானின் தெற்கு கரையோரமாக குடியேறினார்கள் என்பதை எரேமியா 47வது அதிகாரத்திலே, ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்திலே நாம் காண முடியும். இது சொல்லப்பட்டதான கப்தோர் என்பது கிரேத்தாவை குறிக்கும். கிமு 1200 முதல் 1000 வரைக்கும் இவர்கள்தான் எபிரேயரின் முக்கிய சத்துருக்களாய் இருந்தார்கள். இருபு இராணுவ தளங்கள் ஆகிய அதிகமான பலமுடையவர்களாய் இருந்தார்கள். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவினுடைய மனைவிக்கு தரிசனமாகி சிம்சோன் பிறக்கப் போகிறதான காரியத்தை முன்னறிவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த சிம்சோன் கர்த்தருக்காய் நியமிக்கப்பட்ட ஒரு நஸ்ரேய விரதத்தை உடையவனாய் இருக்க வேண்டும் என்பதையும் இங்கே தூதனானவர் தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். சிம்சோனை குறித்த தேவனுடைய காரியம் என்ன என்று சொன்னால், இஸ்ரவேலை பெலிஸ்தீனுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்பது. கர்த்தருடைய மகிமை உண்டாகும். ரட்சிப்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், நமது பிறப்பையும் கூட ஆண்டவர் ஏற்கனவே முன்னறிவிந்திருக்கிறார். புஸ்தக சூழலிலே நம்மை குறித்து எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான காரியம் ஒரு பரிசுத்தம். நமது வாழ்க்கையிலும் அந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இத்தூதனானவர் அறிவித்ததை தனது கணவனான மனோவாவுக்கு அறிவித்த பொழுது மீண்டுமாய் இருவரும் அந்த தூதனானவரை சந்திக்கிறதை குறித்து பார்க்கிறோம். தூதனுடைய பெயர் அதிசயம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிசயமானவர் என்பது கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டதான பெயர் என்பது ஏசாயா முன் அறிவித்ததை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாகும். எங்கெங்கு கர்த்தருடைய தூதனானவர் என்று வருகிறதோ அங்கெல்லாம் வார்த்தையானவரே ஆண்டவரின் பிதாவாகிய தேவனுடைய தூதை கொண்டு வந்ததை குறித்து கர்த்தருடைய தூதனானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 14வது அதிகாரத்திலே சிம்சோனின் திருமணத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் சிம்சோனை ஆசீர்வதித்து அவனை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி வல்லமையுடையவனாய் ஆக்கியிருந்தார். ஆனால் சிம்சோன் ஆவிக்குரிய நிலைமையிலே பல தவறுகளை செய்ததை நாம் இங்கே பார்க்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கும் சரீர மரணத்துக்கும் அந்த தவறுகளே காரணமாய் அமைந்து விட்டன. சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையின் நங்கூரமாக கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளவில்லை. அவனுடைய வசனம் முக்கியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் சிம்சோன் தேவனுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. புறஜாதியரோடு இணைக்கப்படக்கூடாது என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்தியிருந்தார். ஆனால் இங்கே பரிசுத்தத்தை விட்டு அந்நியரோடு கலந்து கொண்டதை ஆண்டவர் அறிவுரைக்கதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இந்த செயல்
சிம்சோனுடைய கண்ணுக்கு எது விருப்பமாயிருக்கிறதோ அதை அவன் செய்தான். கர்த்தருடைய சித்தத்தை மறந்து போனான். கர்த்தருடைய சித்தம் நம்மை குறித்து என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கேதான் அந்த சிம்சோனுடைய வீழ்கை ஆரம்பமாகிவிட்டது. 15வது அதிகாரத்திலே பெலிஸ்தியர் மேல் சிம்சோன் பழி தீர்த்துக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். சிம்சோன் அங்கே தனது மனைவியை காணும்படியாக மனைவி வீட்டுக்கு போகும்போது அவர் தகப்பனார், அவளை உன் சிநேகிதருக்கு கொடுத்து விட்டேன், அவள் தங்கை அவளை பார்க்கிலும் அழகுள்ளவள் அல்லவா, அவளுக்கு பதிலாக உனக்கு இந்த தங்கை இருக்கட்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது சிம்சோனுக்கு கோபம் வந்தது. அவன் புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடைய வாள் சேர்த்து 2 வாள்களுக்கு நடுவே ஒவ்வொரு பந்தத்தை கட்டி அங்கே பெலிஸ்தருடைய வெள்ளாமையை விட்ட பொழுது அங்கே எல்லாம் நாசமாக்கப்பட்டு விட்டது. இந்த செயல் இது இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக அல்ல, தன்னுடைய சொந்த விருப்பத்துக்காக இந்த செயலை பயன்படுத்தினதை குறித்து நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பியிருக்கிறார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியுடைய வல்லமை அது பொதுவான சபை பக்திக்கு விருத்தியாக அது உபயோகிக்கப்படக்கூடியது. சொந்த லாபத்துக்காக இந்த காரியங்களை நாம் வெளிப்படுத்தினோம் என்று சொன்னால் சிம்சோனை போல அது வீழ்கைக்கு ஆரம்பமாகிவிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. தொடர்ந்து 16வது அதிகாரத்திலே சிம்சோனும் தெளிலாலும் குறித்த காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சிம்சோனின் திருப்திப்படுத்த முடியாத மாம்ச இச்சை முடிவிலே அவருடைய முழு வீழ்ச்சிக்கு காரணமாகிவிட்டது. தன்னுடைய பரிசுத்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவரை பிரியப்படுத்துவதை விட தன்னுடைய சுய மாம்ச இச்சையை திருப்திப்படுத்துவதிலேயே சிம்சோன் குறியாயிருந்தான். கர்த்தர் அவனை விட்டு நீங்கி போனார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவன் பாவங்களிலும் ஒழுக்க நெறியற்ற நடத்தையிலும் மாம்ச இச்சைகளின்படி நடக்கும்போது தேவன் அவனோடு உள்ள தொடர்பை அது விட்டு விடுகிறார். இது ஒரு எச்சரிக்கையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியில் அவன் சிறைச்சாலையில் தள்ளப்படுகிறான், கண்கள் பிடுங்கப்படுகிறது, வேடிக்கை காட்டும் பொருளாய் மாறிவிட்டான். ஆனாலும் கடைசியிலே சிம்சோன் கர்த்தர் மீது தன் விசுவாசத்தை புதுப்பித்துக் கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அந்த வேண்டுதலை கேட்டு அங்கே கடைசியோடு கூட அவனும் அடிந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். சிம்சோனுடைய வாழ்க்கை வரலாறு நமது ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு மிகவும் எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஒப்புக் கொடுப்போம். உன்னதரான தேவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.